வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. மார்ச் 20 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தவத்தினால் ஏற்படக்கூடிய 10 பயன்களை பற்றி விவரிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரில். பொதுவாக கேட்பார்கள் மக்கள், தவம் கண்களை மூடி இருப்பதனால் என்ன பெரிய பலன் கிடைக்கப் போகிறது என்று கேட்பவர்கள் உண்டு. அவர்களுக்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தவத்தினால் வரக்கூடிய மிக முக்கிய பயனாக தத்துவஞானி அருள் தந்தை அவர்கள் கூறுவது, தவம் செய்பவர்கள் நினைப்பது நடக்கும் என்பதுதான். நினைப்பது நடக்கும் என்றால் நினைப்பதெல்லாம் நடக்குமா என்றால் நினைப்பதெல்லாம் நடக்கும். ஏனென்றால் தவம் அவர்களுக்கு எது நடக்குமோ அதை நினைக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் சிறப்பு. ஏனென்றால் தவத்தினால் மனது விசாலமாகிறது, விரிகிறது என்பது. அது மட்டுமல்ல, கருமையத்திலே ஏற்கனவே செய்த வினைப்பதிவுகள் இருந்தால் அவைகளெல்லாம் தூய்மை பெறுவதற்கு இந்த தவம் துணை புரிகிறது என்று தத்துவஞானி சொல்கிறார். இறை உணர்வும் அறநெறியும் மேலோங்குகிறது. எண்ணம் சொல் செயலிலே ஒரு நேர்கோடு ஏற்படுகிறது. எதிலும் நேர்மை காட்ட வேண்டும் என்கிற ஆர்வம் மிகும். அறிவின் திறன் கூடுகிறது. கூடுவதனால் எதனையும் வெகு சீக்கிரம் சுலபமாக கிரகித்து கொள்கிற திறன் மனதிற்கு ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தவம் செய்கிற மனதிற்கு எதனோடும் ஒத்து போகிற தன்மையும் எதனையும் சகித்து கொள்கிற தன்மையும் தானாகவே ஏற்பட்டுவிடும். தான் செய்கிற தவறு என்ன என்பதனை உணர்ந்து திருத்தி கொள்ளுகிற பக்குவம் தவம் செய்கிற மனதிற்கு தானாக ஏற்பட்டுவிடும். ஆக்கப்பூர்வமான செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் தானாக மேல் எழும்பும். தவம் செய்தால் என்ன கிடைக்கும் என்றால், தவம் செய்தால் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அமைதி ஏற்படுகிற வழிவகைகள் எல்லாம் கண்களிலே புலப்படும். அதுதான் மிக முக்கியமான செய்தி. எனவே தவம் செய்க, தவம் செய்க என்று பாரதியார் சொன்னது போல தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார், தவம் செய்தால் இந்த 10 மட்டுமல்ல எல்லாமும் கிடைக்கும் என்கிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.